ஓம் கணபதி மகா கணபதி யாம் உன்வசமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவசிவா. வணக்கம் ட்ரஸ்மி சகோ விளையாட்டு வீரர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5வது மேட்ச் இந்தியா விசஸ் நியூசிலாந்து திருவனந்தபுரத்தில் நடக்குது 31/1/2026. இந்த மேட்சோட பிளேயர் ஒப்பீனியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 4th மேட்சோட நம்மளோட ப்ரிடிக்ஷன் ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம 4th மேட்சோட வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். இது வரைக்கும் வந்திருக்க வீடியோஸ் பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். 4th மேட்ச்சில் கொடுத்துருந்த பிளேயர் ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கீப்பரில் நான் சொன்ன மாதிரி சைஃபர்ட் வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கேப்டன் அளவுக்கு வந்துட்டார். டி கான்வே சக்ஸஸ்ஸு. சஞ்சு சாம்சனும் 50 பாயிண்ட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 12வது இடத்துல இருக்கார். பேட்ஸ்மேனில் டேரி மிச்சல் நான் சொன்னேன், கடைசியில் தான் இறங்கினார், பொழந்துட்டார். இந்தியன் பேட்ஸ்மேன்ஸில் யார் மேலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அபிஷேக் சர்மா வேண்டான்னு சொன்னேன், இசான் கிஷன் வேண்டான்னு சொன்னேன், சூரியகுமார் யாதவ் வேண்டான்னு சொன்னேன். எல்லாருமே ஃபெயில் தான். தட் மீன்ஸ் நம்மளோட ரிசல்ட் பாஸு, அவங்க யாருமே செயல்படலை. அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் சிவம் துபே ஃபஸ்ட்டு இந்தியன் செலெக்ஷன் சொன்னேன், சூப்பராக ஒரு ஆட்டம் ஆடினார். சாண்ட்னரும் அற்புதமாக செயல்பட்டார். இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட 2 விக்கெட்டு 3 விக்கெட் எடுத்தார். 3 விக்கெட் எடுத்தார். கேச்சஸ் நிறையா பிடிச்சார். ஆல்ரவுண்டரில் அதுபோக பவுலரில் வந்து குல்தீப் யாதவ் இந்தியன் சைடு சொன்னேன், அவர் 2 விக்கெட் எடுத்தார் சிறப்பாக. அவங்க பவுலர்ஸ் நான் டஃபீமு ஐசோதி சொல்லியிருந்தேன், அவங்க 2 பேருமே ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்தாங்க. இதில் பிளேயர் சேஞ்சஸ்னால ஜெட் ஃப்ளூக்கிஷன் நான் இந்த மேட்ச் போட்டிருந்தேன், அவரும் சிறப்பாக செயல்பட்டுருந்தார். இப்போ டெலகிராம் இருந்தால் நான் இதில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரீம் பிளேயர்ஸ் மட்டும் 10 பேர் வந்திருக்காங்க என்னோடய இதில். அந்த பிக்சர்ஸை நான் போட்டிருந்த டீம் பிக்சரை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃபெயில் பிளேயர்ஸ்னால் 2 பேர் எனக்கு. யாருன்னா மெயின் ஹர்திக் பாண்டியா. கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கல, ஆல்ரவுண்டரில் உள்ள யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தேன், அவர் ஃபெயில் தான். இன்னும் ஒரு பிளேயர்னு சொன்னால் வேணும்னா வேணால் சூரியகுமார் யாதவ் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது எனக்கு உடன்பாடு இல்லை, முக்கியமான ஆளாக நீங்கள் நினைப்பீங்கிறதுக்காக சொன்னேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெயில் தான், அது ஹர்திக் பாண்டியா மட்டும்தான். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷன் என்னன்னு தான் முக்கிய காரணம். உங்களுக்கு நான் கரெக்டாக சிறந்ததை கொடுக்கணுன்னு ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமாக நான் இதை பார்க்குறேன். எல்லா மேட்சஸுமே இப்படி தான் ஒர்க் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லா மேட்சஸும் இப்படி வரணும்னு தான் நினச்சி பண்ணுறோம். கண்டிப்பாக சில மேட்சஸ் பெரிய ஃப்ளாப்பை கொடுக்கும், அது இந்த சக்ஸஸில் புரிஞ்சுக்கணும். சரி நண்பர்களே, விளையாட்டு வீரர்களே, நம்ம இப்போ அடுத்த 5வது மேட்சுக்கான பிளேயர்ஸ் ஒப்பீனியன் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மேட்ச் வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாரஸ்யம்னா இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒன் சைடு பிகினிங் போயிட்டு இருக்கலாம். அதாவது யாருக்கு சாதகமாக தெரிஞ்சாலுமே எனக்கு தெரிஞ்ச மேட்சோட எண்டு வந்து ஒரு, அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் இல்லை ஒரு 14-15 ஓவருக்கு அப்புறம் மேட்ச்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏற்படலாம். அது வந்து அப்போ வரைக்கும் சாதகமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு ஆப்போசிட்டா மேட்ச் போகலாம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, நான் பிளேயர்ஸை பார்ப்போம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் பிளேயர்ஸ் சொல்றதும் வந்து எடுக்கிறதே பெரிய டிப்பிக்கலாக இருந்தது. சொல்லப்போனால் என் வீடியோ லேட் ஆனதுக்கு காரணம் அதுதான். ரொம்ப டஃப்பாகவும் இருந்தது. இருந்தாலும் என்னோட பெஸ்ட் ஒர்க்கை கொடுக்குறேன். கீப்பரில் வந்து யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கிங்க. யாரை சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் சாய்ஸில் தான் நான் சொல்லுவேன். நான் டி கான்வே, சாம்சன், டி சைஃபர்ட், இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஒப்பீனியனாக இருந்தால் 2 பேர் கூட பண்ணிக்கிங்க. ஆனால் எனக்கு ஒருத்தர் போதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ட்ரீம் லெவலில் ஒருத்தர் தான் வருவார் அப்படின்னு.
இருக்கு எனக்கு படுது. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவை சூஸ் பண்ணிக்கோங்க இந்தியன் டீம்ல. அப்புறம் கிளின் பிப்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பேர்த்த வந்து மஸ்ட் பிக்க வச்சுக்கோங்க பேட்ஸ்மேன்ல. இதுவோ மற்றவங்களை எல்லாம் வந்து ஷஃபிள் சூஸிங்க வச்சுக்கோங்க. யாருன்னா சூரியகுமார் யாதவ், டேரி மிச்சல், இவங்க 2 பேரும் செகண்ட் மஸ்ட் பிக்ல வச்சுக்கோங்க. ஒன்னொன்று வீங்க ஒன்னொன்று வைக்காம அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரிங்கு சிங்கும் சச்சின் ரவீந்திராவுமே வந்து அந்த டைம் பேட்டிங் செகண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்ட் பிக்ல அபிஷேக் சர்மாவும் கிளின் கிரிப்ஸ் வச்சுக்கோங்க. அது போக சொன்ன 4 பேரையுமே வந்து உங்க ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, எம் சாட்னர், சிவம் துபே உங்களை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிம்மி நீசம் இந்த மேட்ச்ல உள்ள வந்தாருன்னா அவரையும் பிக் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்ல சொல்ற பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். இது வந்து கடைசி மேட்ச்ல என்ன சேஞ்சஸ் வேணாலும் நடக்கலாம், இப்படி வேணாலும் நடக்கலாங்கிறதுனால நான் சொல்றேன். ஹர்திக் பாண்டியா, சாட்னர், சிவம் துபே, ஜிம்மி நீசம் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ். பவுலிங்ல வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல எந்த டீம் பவுலிங் வருதோ அந்த டீம் பவுலர்ஸ் மேல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்னோட ஒப்பீனியன் அதான் சொல்லுவேன். இந்தியன் டீம்ல வந்து அர்ஷதீப் சிங்கை மஸ்ட் பிக்ல வச்சுக்கோங்க இந்த மேட்ச்ல. இந்தியன் பவுலர்ஸும் நியூசிலாந்து பவுலர்ஸ்ல யார் ஸ்ட்ராங் அதிகமா இருக்குன்னா நியூசிலாந்து பவுலர்ஸ் ஸ்ட்ராங் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அதிகமா தெரியுது. இருந்தாலும் வந்து செகண்ட் இன்னிங்ஸோட விஷயம் எனக்கு தெரிஞ்சு மாற்றி பேசும். அப்போ இந்தியன் சைடு வந்து நீங்க அர்ஷதீப் சிங்கும், குல்தீப் யாதவும், ஜஸ்டின் பும்ரா வச்சுக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி வருவாதான் தெரியாது, வரக்கு வாய்ப்பு இல்லை, வந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாம நியூசிலாந்து சைட்ல ஐஷோதி, ஜே டஃபி, எல் ஃபர்கியூசன், ஜெட் ஹியூக்ஸ் இவங்க 4 பேர்த்து யூஸ் பண்ணுங்க. ஹென்ரி கூட ஆப்ஷன் தான். செகண்ட் இன்னிங்ஸோட பவுலர்ஸ் எந்த டீம் பவுலிங்கோ அதை வச்சு நீங்க அந்த டீம் சைடோட பவுலர்ஸ் கொஞ்சம் அதிகமா பண்ணிக்கோங்க. இந்த டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் டீமோட பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒருத்தர் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு 3 பேர் கூட போடலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற டீமோட ஒரு பவுலர் போடுங்க, செகண்ட் பவுலிங் போடுறவங்களோட பவுலர் 3 பேர் கூட போடலாம். அந்த டைப்ல பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிளேயர்ஸா சொல்றதுல டஃபா இருக்குது. வேணா அபிஷேக் சர்மா பாருங்க ஆப்ஷன்ல என்னோட இதுல. இதுவோ நான் எனக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்ச் சொல்றதுல எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க சைட்ல பேட்டிங் பர்சன்ல யாராவது வேணா யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் தாண்டி செகண்ட்ல பவுலிங் போடுற இடத்துல பவுலிங் பர்சனை வைஸ் கேப்டன் யாராவது யூஸ் பண்ணுங்க. அதை நான் சொல்லிக்கிட்ட வச்சு உங்க இதுல பண்ணுங்க. டெலிகிராம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப்டர் லைன் அப் அப்புறம் வந்து வேணா நான் கண்டிப்பா இனி அதை கேப்டன் வைஸ் கேப்டன் இது வந்து கொஞ்சம் துல்லியப்படுத்தி, ஏன்னா இந்த மாதிரி டஃப் மேட்ச் எல்லாம் வந்து ஆஃப்டர் லைன் அப் கொடுக்கறது நல்லது. அதனால நீங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களும் தான் செகண்ட் பவுலிங் போட போறாங்க. ஸோ அந்த சைடே கேப்டன் போன மாதிரி இந்த மேட்சுக்கு போங்க. ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். நன்றி விளையாட்டு வீரர்களே. அடுத்த இன்டர்நேஷனல் சீரீஸ் வேர்ல்டு கப் அதில் நம்ம சந்திப்போம் மறுபடியும். அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்நேஷனல் T20 கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.